வணக்கம். எக்ஸலன்ஸ் அட் ஒர்க் இஸ் யோகா. என்ன அற்புதமான வாழ்க்கை பாடம். மைண்ட்ஃபுல் ஜென் ஹேபிட்ஸ் இருந்தால் எப்படி எக்ஸலண்ட்டாக, எஃபர்ட்லெஸ்ஸாக, எஃபிஷியண்ட்டாக நம்மளால் வேலை செய்ய முடியும்னு போன வாரம் பார்த்தோம். இந்த வீடியோவில் அதுக்கான ஒரு ஜென் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். நீங்களும் இதை படிச்சிருக்கலாம், ஞாபகப்படுத்துகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அழகான கிராமம், வறுமை நிலையிலையும் செம்மையாக சந்தோஷமாக ஒரு விவசாயி வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அவருக்கு வயலில் பண்ணையில் வேலை செய்கிறதுக்காக ஒரு குதிரை இருந்தது. அவர் தன்னோட மனைவி மகனோட எளிமையாக தன் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் சடனாக அவரோட குதிரையை காணலை. எங்கே தேடியும் கிடைக்கல. ஊர் மக்கள் சோகமாக அவர்கிட்ட வந்து, என்ன துரதிர்ஷ்டமோ தெரியலையே, இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு வருத்தப்படுறாங்க. ஆனால் அந்த விவசாயி துளியும் கலங்காமல் எல்லாம் அவன் செயல்னு எப்பவும் போல அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்கார். கொஞ்ச நாள் இப்படியே போச்சு. ஒரு நாள் மத்தியானம் விவசாயி வயலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவரோட குதிரை அவரை நோக்கி ஓடி வரதை பார்க்குறாரு. அதுக்கு பின்னாடி இன்னும் 9 குதிரைகளும் வருது. யாரும் அந்த குதிரைகளை கிளைம் பண்ணவும் வரல. இப்போ அவரோட வயலில் வேலை செய்ய மொத்தம் 10 குதிரைகள். ஊர் மக்கள் அவர்கிட்ட வந்து, என்ன அதிர்ஷ்டம் பார்த்தியாப்பா உனக்கு, வாழ்த்துக்கள், உன் குதிரை ரொம்ப சாமர்த்தியம்தான், போய் உனக்கு உதவி செய்யறதுக்காக 9 குதிரைகளை கூட்டிட்டு வந்துடுச்சே அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாங்க. இப்பவும் அந்த விவசாயி சந்தோஷத்துல தாவி குதிக்காம எல்லாம் அவன் செயல்னு சொல்லி வேலை பார்க்க கிளம்பிடுறாரு. 2 வீக்ஸ் இப்படியே போகுது. ஒரு குதிரையை அடக்க முயற்சி பண்ணி அவரோட பையன் குதிரையிலேருந்து கீழே விழுந்து கால் ஃப்ராக்சர் ஆகிடுது. ஐயோ கடவுளே, இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு எல்லோரும் திருப்பி வருத்தப்படுறாங்க. ஆனால் அந்த விவசாயி எல்லாம் அவன் செயல்னு சொல்லிட்டு அவனுக்கு வைத்தியம் பார்த்து குணப்படுத்துறதுக்கு என்ன வழின்னு பார்க்குறாரு. வைத்தியர் அவன் நடக்க இன்னும் 2 மாதம் ஆகும்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போன்னு பார்த்து அந்த நாட்டோட ராஜா தன்னோட படையில் சேர்றதுக்காக இளைஞர்களை கூட்டிகிட்டு வர சொல்லி தன்னோட தளபதியை எல்லா கிராமத்துக்கும் அனுப்பி வைக்கிறாரு. அந்த விவசாயியோட வீட்டுக்கு வர்ற அந்த தளபதி அவரோட மகனோட நிலைமையை பார்த்துட்டு அவனை சேர்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. மற்ற வீட்டு பசங்களை எல்லாம் கூட்டிகிட்டு போயிடுறாரு. அப்போ அந்த கிராமத்தினர் அந்த விவசாயி கிட்ட வந்து, பாரு, என்ன அதிர்ஷ்டம்ப்பா உனக்கு, உன் பிள்ளைக்கு அடிபட்டதுனால விட்டுட்டு போயிட்டாங்க, நாங்கள் எங்கள் பிள்ளைகளை அனுப்பிட்டு கஷ்டப்படுறோன்னு சொல்கிறாங்க. இப்போவும் அந்த விவசாயி என்ன சொல்லியிருப்பாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்மளோட வாழ்க்கையிலையும் நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். எதுக்கும் ரொம்ப அலட்டிக்காமல் அந்த விவசாயி மாதிரி சமநிலையில் வாழ்ந்தால் லைஃபே ஒரு பிளெஸ்ஸிங் தான். ஹாப்பினஸ், சஃபரிங், ஹோப், டெஸ்பேர், எக்ஸ்பெக்டேஷன்ஸ், டிசப்பாயின்மெண்ட்ஸ், ரைஸ், ஃபால் அப்படின்னு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சமநிலையோட ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் மைண்ட்ஃபுல்லாக வாழ்ந்தால் லைஃப் ஸ்மூத்தாக, ஜென்டலாக, காற்றுல பறக்கிற சிறகு மாதிரி லேசாக போய்கிட்டே இருக்கும். த ட்ரூ பர்பஸ் ஆஃப் ஜென் இஸ் டு see things as they are, to observe things as they are, and to let everything go as it goes. இதுவும் கடந்து போகும், எதுவும் கடந்து போகும். இது புரிஞ்சா வாழ்க்கையே ஒரு மகிழ்ச்சியான பயணம். தேங்க்யூ.